உங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா வெயில இருந்தீங்க, அது முழுக்க காரணம் நான் தான். அதுக்காண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னன்னா இந்த டென்ட் போடணும்னா 10,000 ரூபா செலவாகும்னு சொன்னாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு வெயில உட்கார்றது புதுசு இல்லை, ஆனா 10,000 ரூபான்றது பெரிய விஷயம். ஒரு வருஷம் உங்களுக்கு டியூஷன் நடத்தலாம் கேட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 1 ரூபா உங்களுக்கான காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே அது நாங்கள் செலவு பண்ணோம். உங்களுக்கான 1 ரூபாயும் வேஸ்டா போகக்கூடாது. இப்போ நாங்களும் வெயில தானே இருந்தோம், நான் வெயில தானே இருந்துட்டு இருந்தேன். நான் தனியாக ரூம்ல போய் உட்காரல இல்லை, நானும் மக்களா இருக்கணும். இப்போ இந்த 5 நாள் இங்கே இருந்தேன். ரொம்ப கஷ்டம் இங்கே இருக்கிறது. நீங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எனக்கு பயங்கர குளிர், வெளியே போக முடியல. எங்களுக்கு அப்படி கிடையாது. அங்க வெளியில ரூம்ல இருந்தோம். நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த சரௌண்டிங்ஸ் அப்படிதான் இருக்கு. இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சோட முதல் நோக்கமே என்னன்னா, உங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும், மெடிசன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல் அது. இவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே கேட்குறீங்க எல்லாம் ஒரு ஏன் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சீங்க, நீங்க ஏன் இந்த ஒரு கேள்வி வருது. நீங்க கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் ஏன் இங்க வரீங்கன்னு கேள்வி வருது. அதுக்கான நான் விளக்கத்தில் சொல்லிடுறேன். எனக்கு மொத்தம் 2 பிள்ளைங்க இருக்கு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு பையன் பிறந்து இறந்துட்டான், சரிங்களா? 4 கிலோ பையன் பிறந்தான், இறந்துட்டான். 10 நாள் தான் என் கூட இருந்தோம். 10 நாளும் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன், சரிங்களா? இப்ப அவன் இருந்திருந்தானா 7 வயசு இருக்கும். இப்ப அவன் என் கூட இல்ல. அப்ப என் பையன் என் கூட இல்லாதப்ப எல்லாரும் பார்க்க எல்லாத்தையுமே இந்த பையன் என் பையனா இருந்தா என்ன பண்ணிருப்பேன், இந்த பையன் என் பையனா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு அப்பையில இருந்து தாட் வந்துச்சு. யாராருக்கோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பிரிஞ்சு வந்த போனேன், அங்க 5 வருஷம் இருந்தேன். இப்ப மணியனை கூப்பிட்டாங்க இங்க. எல்லாரையும் நான் வந்திருக்கவே மாட்டேன். மணியனை வந்து இங்க இருக்க சொன்னதுனால நாங்க வந்து இருந்தோம். இப்ப வந்து என்னன்னா, என் பையன் அங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்தாலும் இப்ப 2வது பையன். இப்ப அந்த முதல் பையன் இருந்திருந்தானா 7 வருஷம் இருந்திருப்பான். அவனுக்கு மெட்ராஸ்ல நான் என்ன செலவு பண்ணியிருப்பனோ அதை தான் இங்க அவங்க எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்க செலவு பண்றோம். புரியுதுங்க உங்களுக்கு? எங்களுக்கு ஏதாச்சும் உண்மை இருக்கு. எனக்கு அவன் பேரு இமானுவேல், ஆனா அவன் பேர்ல வைக்கல. இது பொதுவான பேரு. எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குங்களா, அது பேர் அதான் மனசாட்சி. இங்கிலீஷ்ல ஹோலி ஸ்பிரிட்னா நம்மளோட மனசாட்சி. மனசாட்சிக்கு நம்ம எப்பவுமே விரோதமா இருக்க மாட்டோம்ல, உண்மையா இருக்கும். அதே மாதிரி நாங்க ட்ரஸ்டுக்கு பேர் வச்சதுமே ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா நாங்க மனசாட்சிக்கு பொதுவா யாருக்கும் எந்த விரோதமும் பண்ணக்கூடாது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கா நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம்னு? எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஆனா என்னோட ரீசன் இதுதான். என் குழந்தைக்கு நான் பண்ண முடியல, அது ஆண்டவர்கிட்ட போயிட்டான். அதுக்கான ரீசனை நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ அவங்க வெறும் 4 மாசம் தான் ஆச்சு, கரெக்டா? 4 மாசம் தான் இருக்கு. இப்போ அவங்க இங்க வந்து ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எத்தனை பேரண்ட்ஸ் இங்க இருக்காங்க எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன குறைச்சா உங்க பிள்ளைங்களுக்கு? நான் இதெல்லாம் கேட்குறேன், என்ன குறைச்சா உங்க பிள்ளைங்களுக்கு? எங்க பிள்ளைங்களோட உங்க பிள்ளைங்க நல்லா தான் இருக்கு. டியூஷன் டீச்சர்ஸ் எல்லாம் டெடிக்கேட்டடா வேலை பார்க்குறாங்க. ஒருத்தவங்களும் ஏமாத்தவே இல்லை. நான் உண்மையா சொல்றேன், மெட்ராஸ்ல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் கிடைச்சிருக்க மாட்டாங்க. உண்மையும் உத்தமமா வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் கை தட்டலாமா? மழை பெஞ்சா கூட அவங்க போட்டோஸ் போடலாம் நிப்பாட்டவே இல்லை. நீங்க போடுற போட்டோஸை வச்சு நாங்க எதுவுமே காசு பார்க்கல, எல்லாமே யூடியூப்ல தான் இருக்கு. அதை கூட நான் யாருக்கும் விலைக்கு கொடுக்க மாட்டேன் பின்னாடி எப்ப இருந்தாலும். ஏன்னா அது உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களோட என்ன சொல்ற அடையாளம். அந்த அடையாளத்தை நீங்க தான் வச்சுக்கணும். அதனால யாருக்குமே வெளியில் யாருமே எடுத்துக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதனால உங்களோட பிள்ளைங்களை நீங்க படிக்க வைங்க, டியூஷன் சென்டர் கொண்டு வாங்க. 6 மாசத்துலயே உங்களால வந்து இந்த பார்க்க முடிஞ்சதுன்னா எங்களுக்கு நீங்க வந்து உங்க பிள்ளைங்களை 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கொடுத்தீங்கன்னா அதோட பின்னாடி எப்படி இருக்குன்றதை நீங்க யோசிச்சு பார்த்துருவீங்க. எல்லாமே நம்ம தயாரிப்போம். மெடிக்கல் ஷாப்புக்காண்டி மணியனும் வெங்கடேசனும் முயற்சி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் கொண்டு வரலான்னு இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. அப்புறம் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியாது. அதுக்கு உங்கள் மலை மக்கள் ஒத்துழைக்கணும், அப்புறம் கவர்மெண்ட் ஒத்துழைக்கணும். அப்போ தான் இங்கே ஒரு டியூஷன் ஸ்கூல் ஆரம்பிக்க முடியும்.
ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டியூஷன் சென்டரால ஒரு 200 பிள்ளைங்களை உட்கார வைக்க முடியுமா? முடியாது. நேற்று ஒடுக்கத்தூர் போனேன், என்ன எழுதி விசாரிச்சுட்டு அவங்க சொல்றாங்க, ஒடுக்கத்தூர் அண்ணா நகர்ல நாங்க இருக்கோம், அங்க வந்து டியூஷன் சென்டர் ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஏக்கம், எங்களுக்கு யாருமே இல்லைங்க, நீங்க வந்து ஏன் எங்களுக்கு பண்ணக்கூடாதுங்க. எங்க நோக்கம் அது இல்லைங்க, நாங்க இங்கதான் இருக்கோம், முதல்ல இவங்க வாழ்வாதாரத்தை பார்ப்போம், பின்னாடி அவங்கள்ட்ட சொல்றோம், அவங்களே வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதனால எல்லா மக்களும் உங்க பிள்ளைங்களை டியூஷன் சென்டர் அனுப்புங்க. நம்ம இப்போ வந்து தமிழ் இங்கிலீஷ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்போம், ஹிந்தி சொல்லிக் கொடுப்போம், பாரதியார் பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைங்களுக்கு வினாவிடை போட்டி வைப்போம். நம்ம இன்னும் ஒரு 3 மாசத்துல வினாவிடை போட்டி வைக்க போறோம். அப்போ உங்க பிள்ளைங்க இதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம கீழே போனா கூட அந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாம் நம்ம அனுப்பலாம், இங்கேருந்து பரிசு வாங்கிட்டு வரலாம், நம்ம ஊருக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்க, பிடிக்கும் டீச்சர், இந்த பிள்ளைங்க யாருமே ஊரை விட்டு வெளில போனதில்லை அப்படின்ட்டு. அதனால நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம். எங்களால் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷத்தில் ஒரு 6 மாசத்துல நம்ம இந்த ஒரு 3 படிப்புக்கு மேலே அந்த பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அமிர்திக்கோ வேலூர் கோட்டைக்கோ கூட்டு போனதுக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வேலூர் போமா? யாராவது வேலூர் போறோம்? அமிர்தி ஜூ பாத்துறீங்களா? ஜூ தமிழ்ல இது அருங்காட்சியகம். வனப்பூங்கா யாராவது போயிருக்கா? மிருகங்களை யாரும் பார்த்திருக்கா? நிறைய பேர் பார்க்கவே இல்ல. நம்ம முடிஞ்சா அங்க போலாம். சரிங்களா? எல்லாம் ஒரு பெரிய பஸ் முடிச்சுட்டு போலாம். சரிங்களா? சரி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நீங்க எல்லாம் டியூஷனுக்கு வாங்க, நம்ம இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம படிக்கலாம், நம்ம முன்னேறலாம். சரிங்களா? பிரைஸ் தி லார்ட்.